ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையலில் தனியா பச்சடி வாங்க செய்யலாம். டெய்லி ஒரு பச்சடி, எல்லாமே பச்சடி தான். பச்சடி இது தனியா பச்சடி. இந்த காஞ்ச தனியா தெரியும்ல, மல்லின்னு சொல்லுவாங்க, தனியா சொல்லுவாங்க. இதுக்கு காஞ்ச மிளகாய் வச்சாதான் நல்லா இருக்கும். இதுக்கு இஞ்சி தனியா, காஞ்ச மிளகாய், இஞ்சி, இந்த புளி ஒரு கொஞ்சம் பெரிய லெமன் சைஸுக்கு புளி வச்சிருக்கு. கொஞ்சம் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும். இது இஞ்சி தவிர இதெல்லாம் ஒன்னா போட்டு வறுத்துக்கலாம். ஆயில் இல்லாம ஆயில் போடணும். கொஞ்சம் போட்டா போதும். ஆயில் 2 ஸ்பூன் சிகப்பா வறுத்துட்டு பச்சடி பண்ணா சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இப்போ சம்மர் சீசன் இல்லையா, தண்ணி சாதம், மோர் சாதம் நிறைய சாப்பிட்றோம். அதுக்காக தொட்டுக்கிறதுக்கு ஒவ்வொரு பச்சடியா நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் நல்லா இருக்கும். ஆமா, காரமா சாப்பிடணுன்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும். தனியா உடம்புக்கு நல்ல தனியா இஞ்சி எல்லாமே ஜீரணமாகிற பொருள். ஆமா, பச்சடி சூப்பரா இருக்கும். தனியா பச்சடி புளி வச்சு உப்பு வச்சு அரைச்சேன். பார்த்தீங்களா, சிகப்பா வறுத்துட்டோம். அவ்வளோதான். இது கொஞ்சோண்டு இதில் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் ஜீரகம், இந்த 2 கடுகு நல்லா இருக்கும் ஸ்மெல்லுக்கு, இஞ்சி எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துட்டோம். ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடுறேன், தீஞ்சி போயிடும். இல்லைன்னா ஆற வச்சு இந்த புளி உப்பு போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதுக்கு தாளிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் ஆறட்டும், அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் சால்ட் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு இந்த புளி போட்டு புளி தண்ணியோட ஒரு லெமன் சைஸ் புளி போட்டிருக்கேன், போதும். அப்போ இதெல்லாமே போட்டுட்டு ஒன்றா அரைச்சிடலாம். சூப்பராக இருக்கும் தனியா பச்சடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. சம்மருக்கு தயிர் சாதம் நிறையா சாப்பிட்றோம், தண்ணி சாதம் சாப்பிட்றோம், அதுக்கெல்லாம் சைட் டிஷ். எல்லாத்துக்குமே இட்லி தோசை, ஆமாம், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த பச்சடி. இப்போ பார், இதுதான் தனியா பச்சடி. இதுதான் தனியா பச்சடி. இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது தனியா பச்சடின்றது இதுக்கு தாளிக்கணுன்றத அவசியம் இல்லை. ஏன்னா இதில் நம்ம கடுகு போட்டுருக்குறோம், ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டோம். அந்த ஸ்மெல்லே போதும், இதுக்கு தாளிக்க வேண்டியது இல்லை. இப்படியே கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு. ஆமாம், நெய் இல்லைன்னா இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. பார்த்துக்கோங்க. இதுதான் தனியா பச்சடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.